வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜியசு சீசன் 1 எபிசோடு 35. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல நம்ம எந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா, கிங் மேடியோட கன்னத்தை பிடிச்சி ஹீரோ வந்து கிஸ் பண்ற மாதிரி போயிருப்பான். அங்கதான் வந்து சீனே வந்து கட் ஆயிருக்கும். ஆனா இந்த எபிசோட்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, சவுத் தேசத்தோடைய குயின் சுயாவோ அப்படிங்கிற அந்த சிட்டில இருந்தா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பிரின்சஸோடைய கரேஜ்ல அப்புறம் ஹீரோ, அப்புறம் அந்த பிரின்சஸ், அப்புறம் அந்த பிரின்சஸ் கூட அந்த ஜுன்ஹோவா, அப்புறம் இன்னொரு பொண்ணு. மொத்தமா 4 பேர் வந்து அந்த கரேஜ்லேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்றான், "நான் அந்த கல்டிவேட்டருடைய கதைய மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து சொல்லவா?" சரி மறுபடியும் சொல்லுங்கன்னு" அந்த 7த் பிரின்சஸ் ஹீரோ கிட்ட சொல்ல, லெஜெண்ட்ல சொல்றத வச்சு பார்க்கும்போது, ஒரு கல்டிவேட்டர் இருந்தாரு. அவருடைய நேம் வந்து ஹான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு, ரொம்ப திறமையானவரு. ஆனா, அவர் அப்படி இருந்தும், ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய கல்டிவேஷன பண்ணாலுமே, அவருக்கு ரொம்ப கம்மியான ரிசல்ட் மட்டும் தான் கிடைச்சுச்சு. ஒரு நாள் அவரு ஒரு வுமன் மாஸ்டர் வந்து மீட் பண்ணாரு. அதுவரைக்கும் ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகவே ஆரம்பிச்சுச்சு. ஒரு நாள் அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பாய்சன கக்கக்கூடிய மான்ஸ்டர வந்து தோற்கடிச்சாங்க. அன்னைக்கு அந்த 2 பேரும் அவங்களுடைய எமோஷன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அதனால அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இருமிட்டு, "அவ்வளோதான் கதை வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த கதை இப்படி இருக்கும் நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லி அந்த 7த் பிரின்சஸ் சொல்ல, பக்கத்துல இருக்க அந்த இன்னொரு பொண்ணு வந்து சொல்றான், "என்னது அவர் மாஸ்டர் கூட அவர் வந்து ஒண்ணா இருந்தாராம். அப்படி இருந்தா அது அரசாங்கத்துக்கு எதிரானதே." அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ கன்னத்துல வந்து ஒரு மழைத்துளி மாணிக்கு ஒரு தண்ணி வந்து விழுகுது. அந்த பிரின்சஸும் பார்த்துட்டு, "என்னது வெளியில இருந்து யாரும் தண்ணிய உங்க மேல தெளிக்கிறாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெளியில நம்ம கிங் மேடி தான் ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க." ஹீரோ இப்படி சொன்ன கதைய கேட்டு அவங்க தான் வெளியில இருந்து ஹீரோ மூஞ்சில இருந்து ஆக்சுவலி எச்சிய துப்பி வச்சிருக்காங்கங்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள சமாளிச்சுறேன். "இந்த துரோகி சீடன் இருக்கானே!" அப்படின்னு சொல்லி அவங்க பல்ல கடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவங்க சீன கட் பண்ணிட்டு குன் சுவா இன் அங்க தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. "உங்கள நான் வந்து வரவேற்கிறேன். இந்த குன் சுவா இன்னுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து அங்க வந்து உள்ள வந்து கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தான், "உனக்கு ஜூபிய பத்தி என்ன தெரியும்? ஜூபியுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி அந்த 7த் பிரின்சஸ பத்தி ஹீரோ வந்து கேட்கிறான். "என்னது என்னுடைய ஆன்டிய பத்தி உங்களுக்கு வந்து தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறான். "என்ன சொல்ற? நீ அவளுடைய பொண்ணுன்னு தான் நான் வந்து நெனச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியருடைய உருவ ஃபேஸ் கட்ல நீ வந்து இருந்த. 2 பேரும் ஒரே மாரி இருந்தனால தான் நான் வந்து அப்படி நெனச்சேன். சரி, இப்ப அவ எப்படி இருக்கான்னு வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு?" ஹீரோ அந்த 7த் பிரின்சஸ பார்த்து கேட்க, "ஓ! அவங்களா? அவங்க 5 மாசத்துக்கு முன்னாடியே பீக் ஆஃப் க்ளவுட் கிளைஃப்க்கு வந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப காலமாவே ஒரு நபருக்காக காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்க அப்பா வந்து அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டுட்டு என்னுடைய ஆன்டி அதே நாள்லயே இங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படியா நடக்க கண்டோம்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனே வந்து ஃபீல் பண்றான். ஆமா அந்த துரோகி சீடன என்னால வந்து பார்க்க முடியலையே. அவன் எங்க போயிட்டான்? ஒருவேளை நான் இன்னொரு சோரோ கல்டிவேட்டர ஃபாலோ பண்ணனால இது இப்போ போயிருச்சா? அப்படின்னு சொல்லி கிங் மேடி நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ, "ஆமா மாஸ்டர் என்ன நினைக்கிறாங்க? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கிங் மேடிய பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேளை என்கிட்ட மாஸ்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு கத வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான். அங்க உள்ள போய் பார்த்தா ஹீரோக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னது 200,000 டிவைன் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸா அப்படின்னு சொல்லி ஹீரோவே ஆச்சரியமா கேட்க, ஆமா 200,000 டிவைன் கிரிஸ்டல் ஸ்டோன்ஸே தான். நீ பார்க்கிறது அது உண்மைதான். ஹீரோ அப்பதான் வந்து சொல்றான், 200,000 டிவைன் கிரிஸ்டல் ஸ்டோன்ஸ நம்ம அட்லீஸ்ட் 100 மில்லியன் அப்பர் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன வச்சு மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஏய் ஃபேன்சி ஃப்ளோர், நீ எப்பயும் போலயுமே நீ வந்து ஒரு ஹார்ட்லெஸ்ஸான ஆளா தான் இருக்க. அப்படியே இருக்கட்டுமே, இந்த இன்டெல் எத்தனை பேத்துக்கு தேவைப்படுதுன்னு உனக்கு வந்து தெரியுமா? எல்லாரும் இதத்தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி அந்த பொண்ணு சொல்ல, 300 ட்ராப் 10,000 இயர் பழமையான ஸ்டலாக்லைட்டா உன் கையில இருக்கு. அது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்க, இது இந்த ஸ்டலாக்லைட் எப்படி கிடைச்சிச்சுன்னு தானே என்கிட்ட நீ வந்து கேட்கற. இது ஹாங் ஜோவா சீக்ரெட் ரிலேம்ல எனக்கு வந்து கிடைச்சிச்சு. உனக்கு இது தேவையா? 400 டிராப்ஸ் ஒரே பேச்சு தான். இந்த டைன்சிங் ஃப்ளோருக்கு என்னைக்குமே பேரம் பேசுறதே பிடிக்காது. இந்தா இத நீ வந்து பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில குடுத்துட்டு, இது அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது சரியா? உனக்கு வேற எதுனாலும் இன்டெல் தேவைப்படுதா? அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, எனக்கு வேற எதுவும் தேவைப்படல. ஆனா என்கிட்ட விக்கிறதுக்கு ஒரு இன்டெல் இருக்கு. உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ண பார்த்து கேட்க, அப்படியா? சரி அத பத்தி சொல்லு. நான் முதல்ல வந்து கேட்கிறேன். அப்புறம் அத வாங்கலாமா என்னன்னு நான் வந்து முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொல்ல, அது இருக்கக்கூடிய இடம் எம்பரர் யூ ஹாவாஸோட டிவைன் நெக்ஸ்ட்ல தான் அது வந்து இருக்கு. "உண்மைக்குனேவா நீ சொல்ற?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து கேட்க, "ஆமா நான் சொல்றது உண்மைதான். நீ அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்க வச்சு நீ அத வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் இத உனக்கு குடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஃபார்மேஷனுக்கு தேவையான லைஃப் ஃப்ரூட் ப்ரெஷர்ஸ் அது 4 வகையானத நீ எனக்கு வந்து குடுக்கணும். நீ அத பிரிப்பேர் பண்ணிட்டு என்ன நீ கூப்பிடு. நம்ம அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, "கண்டிப்பா நான் இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிருவேன். சரி நம்மளுடைய ட்ரேட அடுத்த முறை நம்ம எங்க வச்சுக்கலாம்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேட்க, "சாங்சிங் சிட்டில நம்ம வந்து வச்சுக்கலாம்." சரி ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிர்றான். ஹீரோ வந்துட்டு வெளியில வரான்.
அங்க வந்து ஹீரோவுடைய அந்த கோழி குஞ்சு தான் உட்காந்துட்டு இருக்கு. ஆமா மாஸ்டர், நீங்க அந்த ரூஃபோட டாப்ல ரொம்ப நேரமா நின்னுட்டே இருப்பீங்கல்ல, உங்களுக்கு வந்து கால் வலிக்கும். கீழ வாங்க மாஸ்டர்ன்னு சொல்லி கிங் மீடியா ஹீரோ வந்து கூப்பிடுறான். ஆமா அந்த துரை சீடன் எப்படி இங்க வந்தான்? இவன் வந்தத என்னால சென்ஸே பண்ண முடியலையே. யூ 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 நீ எப்படி என்ன வந்து கண்டுபிடிச்ச? அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, மாஸ்டர் நீங்க என்னது விட்டு 1 மைல் தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய வாசனைய வச்சு என்னால கண்டுபிடிச்சிட முடியும் மாஸ்டர். வாங்க நம்ம போகலாம்ன்னு சொல்லி கிங் மீடியா கைய பிடிச்சுட்டு ஹீரோ வந்து ரூமுக்கு கூட்டு போறான். ஏய் துரோகி சீடரே! நீ வந்து இப்ப என்னடா பண்ற? என்னுடைய கைய விடு. நான் இங்கருந்து போகணும்னு சொல்ல, மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி கட்டில்ல உட்கார வச்சு, கிங் மீடியா படுக்க வச்சு, அவன் மேலே ஏறி படுத்துட்டு, மாஸ்டர் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, என்ன நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்க. அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி கிங் மீடியாட்ட கேட்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு பிசினஸ் இருந்துச்சு. ஜாங் ஜுவால. அப்ப நான் இந்த வழியில போனேன். சரி நீ என்ன பண்றேன்னு பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன். ஆல்ரைட் மாஸ்டர். எப்படி இருந்தாலும் நீங்க இப்ப என் கூட இருக்கீங்க. அதனால நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஏய் முதல்ல நீ எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடு. ஹீரோ அதெல்லாம் கேட்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு அவன் பண்ண ஆரம்பிச்சுடுறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கிங் மீடியா சொல்லிட்டு, என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கிறான். நான் இப்ப உடனே வந்து போயாகணும். என்னுடைய பிரேக் த்ரூக்காக. தண்டர் ட்ரையல் இப்ப வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. என்னது தண்டர் ட்ரையலா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்கிங்ல பார்க்க, இந்த இடத்துலயே இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. போன எபிசோடுல என்னன்னா சிஸ்டர் ஹூவா கூட, இந்த எபிசோட்ல என்னடான்னா கிங் மேடி கூட, அதுக்கு முன்னாடி என்னடான்னா ஜூபின்னு ஒரு பொண்ணு கூட, ஹீரோ எத்தன பேர் கூட தான் இருப்பான்னு நமக்கே வந்து தெரியல. இது எப்படிதான் எங்க தான் போய் முடிய போகுதுங்கிறது நமக்கு வந்து தெரியல. சரி இவங்க வந்துட்டு ஹீரோ கூட இப்ப ஒண்ணா இருந்தாங்க. திடீர்னு என்னடான்னா தண்டர் ட்ரையல்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்கள வந்து ஹீரோ வந்து சீல் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருந்து உங்களுடைய கல்டிவேஷன் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னே தெரியல. சரி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.